வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, கிரக சேர்க்கை அப்படின்ற அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சனியுடன் மற்ற 8 கிரகங்களும் சேரும்பொழுது என்ன பலன். இது மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய அமைப்பு. நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த சேர்க்கை வீடியோவில். இது காரகத்துவத்தை வைத்துதான் பலன் சொல்கிற அமைப்பு. இது பொது பலன், இது அடிப்படை வீடியோ. பொது பலன் ஆதிபத்தியம் சேரும்பொழுதுதான் அடுத்த அமைப்புக்குள்ளே போக முடியுமே தவிர இது வெறும் காரகம் மட்டும்தான். இந்த காரகத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, உங்கள் குணாதிசயத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது காரகம் அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்கள் குணாதிசயம்னு ஞாபகம் வந்துடணும். உங்கள் குணாதிசயத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரி, சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், ராகு, கேது. சரி, சனி யார்? இதெல்லாம் ஒரு சைடு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி இல்லைன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. குரு இல்லைனாலும் இல்லை. ஏன் அப்படின்னா, குரு தான் குழந்தைக்காரகன். அதனால் குருவோடைய தேவை, அமைப்பு தேவை. ஆனால் சனி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அதான் உண்மை. உண்மையாக நான் சொல்கிறது நிதர்சனமான உண்மை. ஹியூமன் ரேஸ் இருக்கிற வரைக்கும் சனியோடைய அமைப்பு தேவை. ஏன்னா சனி மட்டும்தான் தேடல் கிரகம். ஒய், அதாவது ஒய், எல்லாத்திலையும் ஏன் என்று கேட்கக்கூடிய ஒரு தேடல் கிரகம். இது எங்கேயுமே கிடையாது. இது என்னுடைய பியூர் அனுபவத்தில் நான் உணர்ந்த ஒரு சில விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மூல நூலெல்லாம் எடுத்து பார்த்தா கூட கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் சனி மட்டும்தான் தேடல் கிரகம். ஆயுள் எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும் என்று பார்க்கிறேன், அதையும் தேடுகின்ற தேடல் கிரகம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆயுளை எவ்வளவு தூரம் நீடிக்க முடியும் என்று பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய தேடல் கிரகம். அதனால்தான் ஆயுளுக்கு சனி வந்தது. இது எங்கேயும் கிடையாது. என் ஆசானும் சொன்னது கிடையாது, நான் தான் சொல்கிறேன். இது பெருமைக்கு சொல்கிறதில்லை, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆயுளுக்கு காரகன் சனி அப்படின்னு சொன்னால், அந்த ஆயுளை எவ்வளவு தூரம் உனக்கு கொடுக்க முடியும் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய கிரகம். கெட்டு போச்சுன்னா ஆயுளை குறைத்து விடும். 8ல் உட்கார்ந்ததுனால் ஆயுள் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல எவ்வளவு டீப்பாக உள்ளே போய் உனக்கு ஆயுள் தர முடியும்னு பார்க்குற அப்படின்னு சொல்லக்கூடிய தேடல் கிரகம். சப்போஸ் தமிழ்களும் எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, என்ன எழுத்துலலாம் கொஞ்சம் எனக்கு இது. சரி, அந்த தேடல் கிரகம் சனி. சனியுடைய காரகத்துவங்கள் என்ன? பிடிவாத குணம், எதிலும் தேடல், எதிலும் சந்தேகம். சந்தேகம் உண்டு, தேடல் உண்டு. இது 2 தான் மனிதனுடைய அடுத்த மூவ். நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகணுமா? ஆஃபீஸ் போனால் என்ன நடக்கும்? சனியோடைய குணம். நாளைக்கு நம்ம நாளைக்கும் வீட்டில் தான் இருக்கணுமா? வேலை கிடைக்கல, நாளைக்கும் வீட்டில் தான் இருக்கணுமா? அம்மா என்ன சொல்லுவாங்களோ நினைக்கிறது சனியோடைய குணம். சொல்கிறது புரியுதுங்களா? நண்பர்கள் என்ன சொல்லுவாங்களோ, வாடா மச்சான் எங்கேயா நம்ம வெளியில் போவோம். வெளியில் போகும்பொழுது நமக்கு என்ன நடக்குது? பைக்கில் போகிறீங்க, பைக்கும் ஒரு சனியோடைய காரகத்துவங்கள் கொண்டது தான். ஸோ சனி இல்லாமல் உலகம் இயங்காது. உலகத்துக்கு வேண்டாம், மனிதர்கள் இயங்க மாட்டார்கள். மரம், செடி, கொடி சனியுடைய காரகம். புரியுதுங்களா? ஸோ சனியும் குருவும் சேருவது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குரு சனியுடைய அமைப்பில் கூட சொல்லியிருப்பேன். சனியும் குருவும் சேருவது ஆன்மீக தேடலில் வைக்கும். ஆன்மீக கிரகம் குரு,
ஆன்மீக தேடலில் வைக்கும். இதில் என்ன அப்படின்னா, இது குரு சண்டால யோகம்னு சொல்லப்படுது. அந்த குரு சண்டால யோகம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சனியை பொதுவாக சண்டாளன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ அதனுடைய அமைப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேடல் காரக ரீதியாக குருவும் சனியும் ஒருத்தருக்கு சேர்ந்துருக்கு. இது சேர்க்கை, ஒரு கட்டத்தில் சேர்க்கை, ஒரு பாவகத்தில் சேர்க்கை, குருவும் சனியும் சேர்ந்துருக்கு. எவ்வளவு தூரம் என்ன தேடல் அப்படின்றது தான் மொத்தமே இந்த காரகத்துவங்களில். சனியும் செவ்வாயும் சேர்கிறது. 2 பேரும் பகைவர்கள். 2 பேரும் பகைவர்கள். இந்த பகைவர்கள், அதாவது இதை நான் இது பகைவர், இந்த வீட்டில் இங்கே உட்காரக்கூடாது, இந்த வீட்டில் இங்கே உட்காரலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இது அடிப்படை, ஃபஸ்ட்டு பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வீட்டில் இவங்க என்ன தன்மையோட என்ன தேடலோடு உட்காடுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ். இது ஆக்சுவலாக நான் ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, போடலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக போடுறேன். மற்றும் ஒரு 10-15 நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. 2 பேருமே விரோதி கிரகம். சனிக்கு செவ்வாய் பிடிக்காது, செவ்வாய்க்கு சனி பிடிக்காது. சனியும் செவ்வாயும் ஒரு இடத்தில் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். போலீஸ் வேலையில் இருந்தாலும் விட்டுருவாங்க வேலையை. இதுதான் உண்மை. போலீஸ் வேலையில் இருந்தாலும் வேலையை விட்டுருவாங்க. ஏன்? அவசரப்படுதல் செவ்வாயுடைய வேலை, அதில் பிடிவாதம் சனியுடைய வேலை. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சரி போலீஸ் வேலையை விட்டு விட்டு என்ன பண்ணுறாங்கன்ற தேடல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் போலீஸ் வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், போலீஸ் வேலையை விட்டுட்டு நான் இதுக்கு போகிறேன், இதுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், பிஸ்னஸ் செய்ய போகிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், போலீஸில் இருக்காங்க, போலீஸ் வேலையை விட்டால் என்ன பண்ணாங்க, பூவா இருக்குல்ல, அந்த பூவாக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ காசு வருமா அப்படின்ற தேடலில் இந்த செவ்வாய் அவசரப்பட்டு இந்த சனியும் கூட சேரும்போது போலீஸ் வேலையை இழக்கும். நான் சொல்கிறது 10ஆம் இடம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பட் பேசிக்காக என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு ஒரு தேடலில் அவசரப்பட்டு ஒரு இழப்பை, ஒரு அமைப்பை, உங்களுக்கு ஒரு புத்தியில் ஒரு அவசர பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனியன் செவ்வாயோடைய காம்பினேஷன். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது காரகம். உங்கள் குணம், நான் சொல்கிற சேர்க்கை உங்களுடைய குணத்தில் சர்வ நிச்சயமாக பிரதிபலிக்கும், மாற்று கருத்தே கிடையாது. சரி, சனி புதன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதன் சனியை பார்க்கணும், சனி புதனை பார்க்கணும். சுபத்துவத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரம் வைங்க. அது சுபத்துவம் கிடையாது. ஆமாம், சுபத்துவம் கிடையாது. சனி புதனை பார்க்கக்கூடாது, சுபத்துவம் கிடையாது. ஆனால் பார்க்கணும். இந்த உலகத்தில் புதன் தனித்திருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. சனி புதனை பார்த்தால்தான் பகுத்தறிவு உண்டாகும். புத்திக்காரகனை தேடல், எதிலும் தேடல் அப்படின்ற கிரகம் பார்த்தால்தான் பகுத்தறிவு உண்டாகும். இந்த பகுத்தறிவு உண்டானாத்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். எதையும் நம்ப மாட்டார்கள். நம்பாமல் அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க. நான் சொல்கிறது சர்வ நிச்சயமாக இருக்கும். எந்தெந்த ஜாதகத்துலலாம் உங்களுக்கெல்லாம் புதனும் சனியும் ஒன்று சேர்ந்து இருக்கோ, ஒரு குழந்தைக்கு ஒன்று சேர்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10-15 வயசு குழந்தைக்கு புதனும் சனியும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்ருக்கு. அந்த குழந்தைக்கு உங்களால் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்கும். செல்ஃபோனை கையில் கொடுத்தா கூட, செல்ஃபோனில் எப்படிமா படம் தெரியுது, செல்ஃபோனில் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க, செல்ஃபோனில் எப்படி இந்த இதெல்லாம் வருதுன்னு ஏன்னு கேட்கும். அந்த கிரகம் புதன் இருந்தால் நல்லது. அந்த குழந்தைக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வரீங்களோ, மிகப்பெரிய அளவில் புதன் உங்களை கொண்டு போகும். மிகப்பெரிய அளவில் கொண்டு போகும் அந்த புதன். ஸோ குழந்தைக்கு புதன் சனி சேர்ந்துருக்கா, கவலைப்படாதீங்க. அந்த புதன் சனி சேர்ந்துருந்தால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களோ அந்த குழந்தை ஆடிட்டராக கூட மாறும். லாயரும் புதன் சனி தான், யோசித்து பகுத்தறிவோடு பேசுறது. அதை புரிஞ்சுக்கோங்க. சனியும் சுக்கிரனும், ஆமாம், இங்கே சனியும் சுக்கிரனும் சேருவது காரக அடிப்படையில் தப்பு. என்ன தப்பு? சனி ஒரு சண்டாளன், ஒரு மந்தமான ஒரு கிரகம். மந்தமான ஒரு கிரகம்னா ஒரு 45 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 45-50 வயசுக்கு மேலே சனி இருக்கிறது. சுக்கிரன் ரொம்ப இளமையான ஒரு கிரகம், ஒரு 18-19. ஸோ சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால், உங்கள் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இல்லை கணவருக்கும் உள்ள மனைவிக்கும் வயசு வித்தியாசம்
பயங்கரமாக இருக்கும். குறைஞ்சது 5-6 வயசுக்கு மேலே இருக்கும். மினிமம் நான் சொல்கிறது 5-6 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, சனி யாருக்கு சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து ஒருத்தர் படு அழகாகவும் ஒருத்தர் சற்று சுமாராகவும் இருப்பாங்க. யார் படு அழகாக இருக்காங்களோ அவங்க தைரியமாக நடப்பாங்க. சற்று சுமாராக இருக்கிறவங்க ரோட்டில் வரும்போது எவனாவது பார்க்குறானான்னு பார்த்துட்டு வருவாங்க. மனைவி சற்று சுமாராக இருக்காங்களா, கணவன் சூப்பராக இருக்காங்களா, எந்த பொண்ணாவது என் கணவனை பார்க்குதான்னு பார்த்துட்டு வரும். இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தா அந்த மனைவிக்கு. கணவனுக்கு சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கா, நம்ம அழகான மனைவி யாராவது பார்க்குறாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது சர்வ நிச்சயமான உண்மை. இது உங்களுடைய குணம். இந்த குணத்தை மாற்ற முடியாது. இது குணம். குணத்தில் மாற்றமே கிடையாது. அப்படி நீங்கள் பார்க்கலையா, ஏன்னா கலத்தர காரகனும் சுக்கிரன் தான், புரிஞ்சுக்கணும். கலத்தர 7ஆம் வீட்டுக்கு காரகன் சுக்கிரன். அப்படி நீங்கள் பார்க்கலையா, லக்னத்தை குரு பார்க்குது. லக்னம் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்குது. லக்னத்தை குரு பார்க்குது. நீங்கள் உங்களுடைய எண்ணம் வெளியே தெரியாதுன்னு அர்த்தம். அதான் உண்மை. உங்கள் எண்ணம் வெளியே தெரியல. இவங்க 2 பேர் சேரவே கூடாது. சனியும் சூரியனும் சேரவே கூடாது. சனியும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அந்த பாவகம் நாஸ்தி. நாஸ்தி. 9ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. காரகோ பாவ நாஸ்தி. எந்த இடத்துல வேணாலும் சனியும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. அது கூட எத்தனை கிரகம் வேணாலும் சேர்ந்துருக்கட்டும், பௌர்ணமி சந்திரனே சேர்ந்துருக்கட்டும், கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெட்டு போச்சு. பாருங்க, போய் பாருங்க. அந்த பாவகம் கெட்டது. ஸோ ஏன்னா தகப்பனுக்கும் சூரியன் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம், சனி பையனை குறிக்கக்கூடிய கிரகம். யாருக்கு சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து தகப்பன் பையன் அப்பா பையன் உறவு சரியிருக்காது. அம்மா மற்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4ஆம் அதிபதி சனி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4ஆம் அதிபதி சனியாக இருக்குது. விருச்சிக லக்னம் இல்லைனா இந்த லக்னத்தை எடுத்துக்கோங்க. அது பேர் என்ன, துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிபதி சனியாக வரும். அந்த சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கு. ஒரு கிரகத்தில் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு. அம்மாக்கும் அப்பா குழந்தைக்கும் ஆகாது. அது என்ன, அப்பாவுக்கும் குழந்தைக்கும் மட்டும்தான் ஆகாதானே? இல்லை, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கூட ஆகாது. இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா காலங்காலமாக அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்றதை கொஞ்சம் உடை தெரிந்து அதுக்கும் உள்ளே போவோம். சரியா? இது சூரியனிடம் சனி அஸ்தமனமாகும். அது நல்லது கிடையாது. சரி, அஸ்தமனம் ஆயிடுச்சு. சூரியன் உச்சமாகி சனி எங்கே நீச்சமாகி, சனி நீச்சபங்க பாபத்துவ ராஜயோகத்தில் அஸ்தமனம் ஆகிவிட்டார். அரசு வேலை கிடைக்காதா? கிடைக்கும், ஆனால் பிரயோஜனப்படாது. கிடைச்சால் பிரயோஜனம் இருக்காது. பிரச்சனை வரும். பிரச்சனையால் இழப்பீங்க. உங்களுடைய பேர் கெட்டு போகும். பார்த்துக்கங்க. சனியும் சந்திரனும் சேரவே கூடாது. சனியும் மனோகாரகன். இந்த 4ஆம் அதிபதி சனியாக இருக்கும்போது அம்மாக்கும் பையனுக்கும் ஆகாதுன்னு சொன்ன அதே நான் காரக ரீதியில் சந்திரன் அம்மாவை குறிக்கும், சனி பார்த்தீங்கன்னா பிள்ளையை குறிக்கும். அப்போ காரக ரீதியிலையும் இங்கே செட் ஆகாது. சனியும் சந்திரனும் செய்கிறது அம்மாவிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடை உண்டாக்கும் காரக ரீதியில். நான் இப்போ சொன்னது இது ஆதிபத்திய ரீதியிலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது காரக ரீதியில். ஸோ அப்போ காரக ரீதியிலன்னு வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்? மனதை சனி இருள் பண்ணுது. மனோகாரகன் சந்திரன் அந்த மனதை இருள் பண்ணுது. சந்திரனுடைய ஒளியை பொறுத்து புரிஞ்சுக்கோங்க. அமாவாசையை நெருங்கும் சந்திரனையோட சனி சேர்ந்துருச்சு. புணர்ப்பு தோஷம். பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய கிட்டத்தட்ட பௌர்ணமி அமைப்பில் இருக்கிற நிலைமையில இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புணர்ப்பு யோகமாக செயல்படும். வித்தியாசங்கள். சனி ராகு சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தால் குரு பார்க்கணும். அப்படி சேர்ந்தால் சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். சுக்கிரன் தொடர்பு இருந்தால் கொஞ்சம் மோசம்தான். ஆனால் சுக்கிர தசை வராமல் இருக்கிறது நல்லது, ராகு தசை வராமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான். சனி ராகு சேரக்கூடாது. அந்த சேர்ந்தால் அந்த இடத்தில் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். எப்படி சனியும் சூரியனும் சேர்ந்தால் பாவகம் கெட்டு போகுதோ அதே மாதிரி சனியும் ராகுவும் சேர்ந்தால் பாவகம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா? ஆயுள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தேடுற சனியை, உனக்கு எவ்வளோ ஆயுள் கொடுக்குறேன் பார், உன் ஆயுள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் தேடுறேன் பார், கொடுத்து உனக்கு தேடுறேன் பார் அப்படின்னு சொல்கிற சனியை ராகு என்ன பண்ணும், அவ்வளோ தூரம்லாம் தேடாத ராஜா, நீ நின்றுடு அப்படின்னு இன்னும் இருளடைய செய்யும் பொழுது ஆயுள் குறையும். அந்த இடத்தில் ஆயுள் குறையும்.
மற்றும் 8ஆம் அதிபதியை வைத்து ஆயுள் இன்னும் எவ்வளோ தூரம் குறையுது, குறையாமல் இருக்குது, இல்லை பரவாயில்லையான்றது அமைப்பு. சனி தசை வராமல் இருக்கணும், ராகு தசை வராமல் இருக்கணும், அதை பொறுத்து. ஸோ சனியும் கேதுவும் சேருவது சூட்சம வலு அப்படின்னா என்ன அப்படின்னா, என் ஆசான் ஆதித்ய குருஜி சூட்சம வலு அப்படின்னா காரக ரீதியில் சனியோடைய குணத்தை மாறுகிறது, அந்த சனியோடைய குணத்தை நன்னெறிக்கு செய்கிறது. அப்படின்னா சனி தன்னுடைய காரகத்துவத்தை மாற்றிக்க மாட்டார். அதே தேடல் தான், அதே ஏன்ற கேள்வி தான், அதே ஒய்ன்ற அமைப்பு தான். ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க மாட்டாங்க, குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் யோசிப்பாங்க, குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஜட காரகத்துவங்களை இங்கே சனிக்கு அதிகப்படுத்தி உயிர்காரகத்துவம் அமைப்புகளை கொஞ்சம் நீர்க்கடித்து அந்த இடத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு விதமான ஆன்மீக தேடலில் மெய்ஞான தேடலுக்குள்ளே போவாங்க. ஆன்மீகம்னு கூட சொல்ல மாட்டேன், மெய்ஞான தேடலுக்குள்ளே போவாங்க. என்ன தசை வருதுன்றதை பொறுத்து. கேது தசை வந்தால் கெடுக்கும், சனி தசை வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும், கெடுக்கும், இது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஸோ இதுதான் காரக ரீதியில் அமைப்பு. தயவு செய்து சனியை புரிஞ்சுக்கங்க. என் ஆசான் ஆதித்ய குருஜிக்கு அப்புறம் சனியை வேறு விதமாக சித்தரிப்பது நான் மட்டும்தான். இது பெருமையா இல்லையா எனக்கு தெரியாது, பட் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 10 பேருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கிரகத்தை பார்ப்போம். செவ்வாய் அல்லது புதன் அல்லது சுக்கிரன்றதை பொறுத்து கிரக சேர்க்கைகளை பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.